பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற வாக்குதத்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 145 சங்கீதம் 18வது வசனம். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அதிகமாய் நமக்கு தோன்றுகிற ஒரு காரியம், எந்த தேவைகளாக இருந்தாலும் ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு மனிதர்களை நாம் திட்டம் பண்ணி வைத்திருப்போம். அவர்கள் நமக்கு சமீபமாய் வருவதற்காக, அவர்கள் நமக்கு நன்மை செய்வதற்காக, நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள்தான் என்று சொல்லி அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அவர்களுக்கு சமீபமாய் கடந்து போக நம்முடைய நினைவுகள் நினைக்க ஆரம்பிச்சிடும். அங்கே போனாதான் அந்த காரியங்கள் எனக்கு நடக்கும், அவங்களிடத்துல கடந்து சென்று நான் முறையிட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உண்மையாய் உண்மையாய் என்னை நோக்கி கூப்பிடுகிற உனக்கு நான் சமீபமாய் இருப்பேன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, எரிகோவுக்கு இயேசு சமீபமாய் வந்த பொழுது அவர் சமீபமாக வந்திருக்கிறார் என்பதை பிறவி குருடனாகிய பர்த்திமையு அறிந்தான். ஜனங்களுடைய சலசலப்பு, ஜனங்களுடைய கொந்தளிப்பு, ஜனங்களுடைய ஓட்டங்கள் இவனுக்கு ஒன்றுமே புரியலை. விசாரிக்க ஆரம்பிக்கிறான். இயேசு இந்த வழியாகத்தான் வருகிறார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். இயேசு வருகிறார் என்பதை அறிந்த பர்த்திமையு தன்னுடைய சிந்தனையிலையும் தன்னுடைய இருதயத்திலையும் தீர்மானித்த ஒரு காரியம், இன்றைக்கு எப்படி ஆகிலும் நான் அவரிடத்திற்கு சமீபமாய் கடந்து செல்லணும், அவரை நோக்கி நான் கூப்பிடணும். அவன் தீர்மானிச்சிட்டான். தீர்மானித்த தீர்மானத்தில் அவன் பின்வாங்கி போகாம இதுவரைக்கும் கரங்களை ஏந்தி பிச்சை கேட்டு கொண்டிருந்த, பிச்சை கேட்பதற்காய் தன்னுடைய சத்தங்களை உரத்த சத்தமாய் கூவிக்கொண்டிருந்த அவனுடைய சத்தம் இன்றைக்கு மாற்றப்பட்டது. ஏன் இந்த சத்தம் மாறினது? இயேசு சமீபமாய் வரப்போகிறார் என்பதை அவன் நன்றாய் அறிந்தான். இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் சமீபமா இருக்கிறார். அவரை விட்டுறாதீங்க, அவரை விட்டுறாதீங்க. அவரை விடாதபடிக்கு அவரை நோக்கி உண்மையா நோக்கி கூப்பிடுங்க. உண்மையானா எப்படி? நீங்க செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்களால் ஆகோன்னு நான் நம்புறேன்பா. இது என்னால் ஆகாது, இது என்னால் கூடாது, ஆனால் உம்மால் கூடும். உம்மால் இந்த காரியம் எனக்கு நடக்க போகுது, நான் நம்புகிறேன். என்னை பார்க்கிறவங்க, என் சூழ்நிலைகள் நம்பப்படுவதற்கு ஏதுவில்லாது இருக்கலாம், ஆனால் நான் நம்புகிறேன் நீங்கள் எனக்கு அற்புதத்தை செய்வீங்கன்னு. நம்புங்க தெய்வ பிள்ளைய. உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? உதவியற்ற நிலைமையில் இருக்கிறீங்களா? வருத்தத்தின் பாதைக்குள்ளே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா? வியாகுலத்தோடு நீங்கள் வெறுமையாக நிற்கிறீங்களா? சொந்து போகாதீங்க. அப்பா உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். அப்பா உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்க. இந்த பர்த்திமையு இயேசு வந்ததை அறிந்தான். அவனுக்கு கண்ணு தெரியாது, அவன் உணர்ந்து அவன் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஜனங்க எல்லாம் அவனை அதட்டுறாங்க.
ஆனா இன்னும் உரத்த சத்தமா ஜனங்களினுடைய இரைச்சலுக்கு அவன் செவியை சாயாதபடி அவன் இன்னும் உரத்த சத்தமா என்ன செய்யறான்? தாவீதின் குமாரனே, எனக்கு மனம் இறங்கும். அவன் கூப்பிடுகிற அந்த சத்தத்தை என் ஆண்டவர் கேட்டார். அவன் உண்மையாய் எதிர்பார்ப்போடு அற்புதம் நடக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூப்பிட்ட சத்தத்தை இயேசு கேட்ட மாத்திரத்துல தமக்கு சமீபமாய் அவனை வர சொன்னார். அவன் கடந்து போனான். உனக்கு என்ன வேண்டும்? ஆண்டவரே, நான் பிறவிலிருந்து குருடன், நான் பார்வை அடைய வேண்டும் என்று கேட்டான். அவனை தொட்டவர் பார்வை அடைகிற அற்புதமான காரியத்தை செய்தார். அவனுடைய இருளான வாழ்க்கை வெளிச்சமாய் மாறினது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உனக்கு எந்த சூழ்நிலைகள் இருளாக இருந்தாலும் அதை வெளிச்சமாய் மாற்ற ஒருவர் உனக்கு சமீபமாக இருக்கிறார். யாரையோ தேடி போய் காத்திருந்து அவமானப்பட்டு அந்த காரியங்கள் வாய்க்காம வெறுமையா கண்ணீரோட நம்பிக்கையோடு போய் நம்பிக்கை இழந்து வந்த நாட்கள் போதும். நம்பிக்கைக்குரிய ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் உனக்கு சமீபமாக இருக்கிறார். அவர் உனக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். அந்த குருடன் பார்வை அடைந்தது போலவே உங்களுடைய வாழ்க்கையில் இருளாய் காணப்படுகிற, அந்தகாரமாய் காணப்படுகிற, இதுவரைக்கும் நீங்கள் காணாத அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயமான காரியங்களையும் மேன்மையான காரியங்களை என் ஆண்டவர் உங்களுக்கு காண இந்த காலவெளியில் கிருபை செய்வார். May God bless you all.